மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். காந்தியடிகள் டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிடுவாராம். அது கூட ஆட்டுப்பாலும் சேர்த்து எடுத்துப்பாரு. ஸோ அதனாலதான் அவர் வந்து அதிக அளவுக்கு ஒரு மனதிடத்தோடையும் உடல் அளவுல வந்து அவர் ரொம்பவே வந்து ஒல்லியா இருந்தா கூட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சனா வந்து இருப்பாரு. ஸோ அந்த வேர்க்கடலை வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வேர்க்கடலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்குது. அதே மாதிரி சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க, இதய நோயாளிகள், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வேர்க்கடலையை வந்து எடுத்துக்கலாமா? ஸோ இந்த வேர்க்கடலையை குழந்தைகள் வந்து எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ எந்த மாதிரி பயன்படுத்தினா இதனுடைய பக்க விளைவுகளை வந்து நம்ம தவிர்க்கலாம், அதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். அதே மாதிரி வேர்க்கடலையை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அதை பத்தியும் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ இந்த வேர்க்கடலையை பத்தி நம்மளுடைய சித்த மருத்துவத்துல என்னெல்லாம் சொல்றாங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். வேர்க்கடலை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு நட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ நட்ஸ்ன்னு நம்ம சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியும். பட் இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் விலை மலிவானதும் அதே சமயத்துல எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த வேர்க்கடலை. ஸோ இந்த வேர்க்கடலை அப்படிங்கிறது வந்து நமக்கு மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது. இது வந்து நிறைய நைட்ரஜன் சத்தை வந்து நிலைநிறுத்தி வந்து நமக்கு மண்ணுக்கு நல்லது செய்யற மாதிரி இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்கும் மனதுக்குமே வந்து நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதுவும் குறைவான விலையிலே. இது பாதாமை விட 2 மடங்கு சத்துக்கள் வந்து இதுல இருக்கு. ஸோ நீங்க 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா இதுல கிட்டத்தட்ட 13ல இருந்து 20 கிராம் அளவுக்கு உங்களுக்கு கார்போஹைட்ரேட் சத்து வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து 25 கிராம் அளவுக்கு புரோட்டீன் சத்து வந்து இருக்கு. 45ல இருந்து 55 கிராம் அளவுக்கு கொழுப்பு சத்து வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு கொழுப்பு சத்து இருக்கிறதுனாலதான் எல்லா டாக்டர்ஸும் வந்து சொல்றாங்க, ஸோ நீங்க வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருந்ததுன்னா வந்து வேர்க்கடலை எடுத்துக்க கூடாது, இதய நோயாளிகள்லாம் வேர்க்கடலை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொழுப்பு சத்து இந்த 45ல இருந்து 55% வந்து இதுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து அப்படிங்கிறது பெரும்பாலும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே உடலுக்கு நல்லதை செய்யக்கூடிய கொழுப்பு வகைகள். ஸோ அந்த ஒரு நல்லதை செய்யறதுனால தான் நம்ம வந்து வேர்க்கடலை வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா கொழுப்பு சத்தும் நம்மளுக்கு தேவைதான். நம்மளுடைய செல்களுடைய ஒவ்வொரு செல்களுடைய உரையுமே வந்து கொழுப்பு சத்துனால ஆனதுதான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து கொழுப்பு சத்துனால ஆனதுதான். அதே மாதிரி வைட்டமின் ஏ, டி, இ, கே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொழுப்புல கரையக்கூடிய வைட்டமின்கள்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நல்ல கொழுப்பு வகைகள் வந்து நமக்கு தேவை. ஏன்னா இந்த கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நம்ம உடம்பே ஒவ்வொரு நாளுமே வந்து 3 கிராம் அளவுக்கு இந்த கொழுப்பை வந்து உருவாக்குது. நம்மளுடைய கல்லீரல் வந்து உருவாக்குது. ஸோ நமக்கு தேவையான ஒரு விஷயங்கிறதுனால தான் நம்ம கல்லீரல் வந்து அதை உருவாக்குது. அந்த நல்ல கொழுப்பு வகைகள் வந்து இந்த வேர்க்கடலில் வந்து இருக்கு. அதனால இந்த வேர்க்கடலை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வேர்க்கடலையில வந்து நிறைய நல்ல ஒரு வைட்டமின் சத்தும் அதே மாதிரி மினரல் சத்தும் வந்து இருக்கு. இதுல ஜிங்க் சத்து இருக்கு, மெக்னீசியம் சத்து வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இதுல நல்ல ஃபைபர் சத்தும் வந்து இருக்கு. இந்த ஃபைபர் சத்துலாம் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட 7% அளவுக்கு உங்களுக்கு நார்ச்சத்து இருக்கிறதுனால நல்லா வந்து வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி வந்து எடுத்துக்கணும், இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, வேர்க்கடலையை நீங்க பச்சை வேர்க்கடலையா கிடைக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லது. தோலோட சேர்த்து அதை நல்லா வேக வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும். டாக்டர் அது வந்து ஒரு சீசன்ல தான் வந்து கிடைக்கும், எல்லா டைம்ல எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த வேர்க்கடலை அப்படிங்கிறது வந்து காய வச்சு பச்சையா வச்சிருப்பாங்க. அதை நீங்க வாங்கி நல்லா ஒரு 3 மணி நேரம்ல இருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அந்த மாதிரி ஊற வச்சு நீங்க வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுல கிட்டத்தட்ட 45ல இருந்து 55% வந்து நல்ல கொழுப்பு வகைகள் இருக்கிற அவங்க உடம்புல கார்போஹைட்ரேட்டுக்கான அவசியம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப இன்சுலினுக்கான தேவையும் வந்து இருக்காது. நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால உடல் எடையும் வந்து அவங்களுக்கு கூடும். நிறைய வந்து சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது டாக்டர், வெயிட்டே இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேர்க்கடலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபைபர் சத்து நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸுக்கும் வந்து இது உணவா வந்து இருக்கும். ஸோ இதன் மூலமாகவும் உடம்புல வந்து சர்க்கரையோட கட்டுப்பாடை வந்து இது கொண்டு வரும்.
ஸோ அதனாலேயே நீங்க வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்கிறவங்க, அதே மாதிரி வந்து சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க, ஸோ காலையில இல்லைன்னா ஈவினிங்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு வேக வச்ச வேர்க்கடலைகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எதனால ஊற வைக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த வேர்க்கடலையோட தோல்ல வந்து ஃபைட்டிக் ஆசிட்ங்கிறது இருக்கும். இது வந்து ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட். ஆன்டி நியூட்ரியன்ட்னா என்னன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து உங்களால சத்துக்களை உட்கிரகிக்க விடாம அது வந்து உங்களுக்கு டயரியா மாதிரி வந்து உடம்ப விட்டு வெளியேற்றிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் இதை நல்லா ஊற வைக்கும்போது அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால நீங்க ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது இதய சம்பந்தமான நோயாளிகள், அதே மாதிரி வந்து பிபி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வேர்க்கடலை எடுத்துக்கலாமா? ஸோ இதுல வந்து நீங்க ஆஸ் இட் இஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை வந்து நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா டாக்டர், நான் வந்து வேர்க்கடலை தொடர்ந்து நான் எடுத்துட்டே இருந்தேன் டாக்டர். பார்த்தீங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர், கொலஸ்ட்ரால்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, எப்படி வேர்க்கடலை எடுத்தீங்க? வேர்க்கடலை நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது வெளியில வந்து வறுத்து வச்சிருந்தாங்க. நான் அதை வாங்கி கொஞ்சமா சாப்பிட்டுட்டே நடந்து போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வறுத்த வேர்க்கடலையா எடுத்துக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அதுல உப்பு சேர்த்து தான் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஸோ அந்த உப்பினுடைய அளவு வந்து அதிகமா இருக்கும் பொழுதுதான், இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மசாலா கடலை எல்லாம் வந்து எடுத்துப்பாங்க. அதுல எல்லாம் நிறைய எண்ணெயும் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து காரம், உப்பு இது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிபியோ, கொலஸ்ட்ராலோ இது ரெண்டும் அதிகமாகிறதுனால இதய சம்பந்தமான நோய்கள் வந்து அதிகமாகலாம். ஆனால் நீங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபியை வந்து அது அதிகப்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா பிபியோட அளவை இது வந்து மாடரேட்டா வந்து குறைச்சிட்டே தான் வந்து வரும். ஏன்னா நல்ல கொழுப்பு வகைகள் வந்து இருக்கிறதுனால. ஸோ அதனால ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்தோ மசாலா சேர்த்தோ எடுத்துக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிபியை வந்து அதிகப்படுத்தாது. அதே மாதிரி இந்த அதாவது வேர்க்கடலையில வந்து பாதாமை விட அதிகமான சத்துக்கள் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? குழந்தைகள் வந்து இதை எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய அராக்கிடோனிக் ஆசிட் அப்படிங்கிறது போன் மசில் growthக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா குழந்தைகளுக்கு டெய்லி நீங்க ஒரு வேர்க்கடலை உருண்டை கொடுத்தீங்கன்னா நல்ல போன் ஸ்ட்ரென்த் ஆகும். நல்லாவே வந்து அவங்க ஹைட்டா வந்து வளருவாங்க. ஸோ நீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலை நீங்க வந்து வெல்லமோட சேர்த்து வந்து கொடுக்கறது நல்லது. அது வறுத்த வேர்க்கடலையா இருந்தாலும் சரி, இல்ல வேக வச்ச வேர்க்கடலையா இருந்தாலும் சரி. ஏன்னா வறுத்த வேர்க்கடலையில வந்து எண்ணெய் சத்து வந்து அதிகமா வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறது கொஞ்சம் உடம்புல ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சித்த மருத்துவத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த வேர்க்கடலை அப்படிங்கிறது கொஞ்சம் இனிப்பு சத்து உடையது. அதனுடைய சுவை அப்படின்னு பார்க்கும்போது இனிப்பு சுவையுடையது. ஆனா உடம்புல வந்து இது கார்ப்பு சுவை, அதாவது வந்து வெப்பத்தை வந்து இது அதிகப்படுத்துறதுனால பித்தம் வந்து உருவாக்கும். ஒரு சின்ன இரிட்டேஷனே நம்ம குடல்ல வந்து உருவாக்கும். ஸோ அதை வந்து சரி பண்றதுக்கு தான் குளிர்ச்சி தன்மை பொருந்திய கரும்பு வெள்ளத்தோட இல்ல வந்து கருப்பட்டியோட சேர்ந்து வந்து இதை எடுத்துக்கணும். ஸோ அதனால வேர்க்கடலை சாப்பிடும்போது எல்லாமே வீட்டுல பாட்டி சொல்லுவாங்க, ஒரு சின்ன துண்டளவுக்கு வெள்ளமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு காரணம் வந்து இது குடல்ல வந்து இரிட்டேஷனை வந்து குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுனால உங்களுக்கு இந்த வறுத்த வேர்க்கடலை சாப்பிடும்போது எந்த தொந்தரவுகளும் வராது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வெல்லம் சேர்த்து ஒரு வேர்க்கடலை உருண்டை மாதிரி வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு ரெகுலராகவே நீங்க கொடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா வந்து போன் ஸ்ட்ரென்த்தும் மசில் ஸ்ட்ரென்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? இந்த வேர்க்கடலை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டோம். ஆனா நான் சாப்பிடும்போது எனக்கு வயிறு உப்புசம் ஆகுதே டாக்டர். ஸோ எனக்கு 1, 2 முறை வந்து பேதிக்கு கூட வந்து ஆயிடுது. வேர்க்கடலை சாப்பிட்டேன்னா வாந்தி கூட நான் எடுத்துடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது செரிமான கோளாறுகளையும் ஒரு சிலருக்கு வந்து உண்டாக்கும், எல்லாருக்கும் இல்லை. ஏன்னா இதுல வந்து சில வேதிப்பொருட்கள் வந்து நம்ம குடல்ல வந்து இம்யூனிட்டியை வந்து இது வந்து பாதிக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம குடல்ல வந்து லீக்கி கட்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இது அதிகப்படுத்துது. ஸோ ஆட்டோ இம்யூனிட்டினால பாதிக்கப்பட்டவங்க, செரிமான கோளாறுகள் இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை யூஸ் பண்றது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பெர்மேபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து ரொம்ப டைட்டா வந்து இருக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து செரிமானமாகி அப்படியே வந்து அது வந்து உடலுக்குள்ள போகாது. அங்க இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகள்னு சொல்லுவோம், வில்லே. ஸோ இதன் மூலமாக அதுக்குன்னு தனித்தனியான ஒரு சேனல்ஸ் வந்து இருக்கு. அதன் மூலமாக மட்டும்தான் வந்து இது உள்ள போய் நம்மளுடைய ரத்தத்தோட கலக்க முடியும். ஆனால் இந்த வேர்க்கடலை எடுத்துக்கும் பொழுது நம்ம குடல்ல இருக்கக்கூடிய இந்த டைட் ஜங்ஷன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஸோ அதனால இந்த செரிமானமாகாத உணவுப் பொருட்கள் ரத்தத்தோட கலக்கும் பொழுதுதான் நமக்கு ஆட்டோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகுது. இந்த ஒரு காரணத்தினாலதான்
தைராய்டு இருக்கிறவங்களோ இல்லை சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களோ, ருமட்டாய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்க வேர்க்கடலையை அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ மற்ற எல்லாருமே வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமா குழந்தைகளுக்கு நீங்க வேர்க்கடலை வந்து நல்லாவே வந்து கொடுக்கலாம். அதை வந்து வறுத்தோ வேக வச்சோ நீங்க அது கூட வெல்லம் சேர்த்து வந்து கொடுக்கலாம். இன்னும் கிராமங்கள்ல எல்லாம் இந்த ஒரு வழக்கம் உண்டு. ஸோ அந்த வேர்க்கடலை வந்து வேக வைக்கும் போது தும்பையோட அந்த இலை அதனுடைய பூக்கள் எல்லாம் சேர்த்து வந்து வேக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தன்மையை வந்து குறைக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த வேர்க்கடலை சாப்பிடும்போது எனக்கு வந்து மூட்டு வலி அதிகமாகுது டாக்டர், அதே மாதிரி தலை வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வராம தவிர்க்கணும் அப்படின்னா தும்பையோட அந்த இலை அந்த தும்பையோட செடியவே வந்து அப்படியே போட்டு வந்து வேக வச்சு சாப்பிடலாம். தோலோட வேக வச்சு சாப்பிட்டா இன்னும் வந்து சிறப்பு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஸோ ரத்த அழுத்தம் இருக்கு, கொலஸ்ட்ராலும் வந்து அதிகமா இருக்கு, பிபி சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க, பிபி இதய சம்பந்தமான பிரச்சனை, கொலஸ்ட்ரால் மாதிரியான பிரச்சனை இருக்கவங்க, ஸோ இந்த வேர்க்கடலை நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து வேக வச்சு நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த பாதிப்புகளையும் வந்து உண்டாக்காது. அளவும் ரொம்ப முக்கியம். ஒரு கைப்பிடி அளவுங்கிறது தேவையான அளவு. நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னாலே அதனுடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இதுக்கு மேல எடுத்துக்கும் போது தான் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு செரிமான கோளாறுகளை வந்து உண்டாக்கும். யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, செரிமான கோளாறு இருக்கு, முக்கியமா ரொம்ப நாளா வந்து எனக்கு வயிற்றுல அமிலத்தோட அளவு வந்து கம்மியா இருக்கு, அதுக்காக நான் மாத்திரைகள் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றவங்களும், ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்க, தைராய்டோ இல்லை வந்து சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ, உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள், மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த வேர்க்கடலையை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. மற்ற எல்லாருமே நீங்க வேர்க்கடலையை நான் சொன்ன இந்த மெத்தட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். ஸோ வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சத்து பொருள் தான். ஸோ இந்த சத்து பொருட்கள் முழுமையா கிடைக்கணும்னா அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையும், யாரெல்லாம் எப்படி சாப்பிடணுங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இதை தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.